என்ன ப்ரோ ஸ்டார்டிங் 2 மேட்ச் தோத்தீங்க, பெருசா ரியாக்ட் பண்ணல. நேத்து ஜெயிச்சீங்க, இதுக்கும் ரியாக்ட் பண்ணாம இருக்கீங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க, ஒரு மேட்ச் தோத்தாங்க, இன்னொரு மேட்ச் தோத்தாங்க. ஸோ கிரிக்கெட் அப்படின்றது இப்படிதான் இருக்கும். ஸோ ஜெயிச்சுட்டே இருக்கணுன்ற அவசியம் எல்லாம் இல்லை, அதுக்காக தோத்துட்டே இருக்கணுன்ற அவசியம் எல்லாம் இல்லை. சரி, நீ மும்பை இந்தியன்ஸ் எத்தனை சீசனை பாக்குறேன்னு தெரியல, பட் நான் பார்த்த சீசன் எல்லாமே மும்பை இந்தியன்ஸ் கேமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் மேட்சஸ்லாம் தோத்துட்டு தென் அதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்குற ஒரு பெஸ்ட் டீம்னா மும்பை இந்தியன்ஸ் தான். ஒரு மாதிரி பீனிக்ஸ் பறவை மாதிரி. ஸோ நான் இதே மாதிரி சொல்லிட்டேன்னா என்னடா ஆகும்னா இதே மாதிரி சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். பட் அப்படி கிடையவே கிடையாது. மும்பையோட ரெகுலர் கேமே இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் பிரான்ச்சைஸ் எதுனா நான் மும்பை இந்தியன்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ ஏன் மும்பை இந்தியன்ஸ், எப்போ பார்த்தாலும் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு உங்களோட ஃபேவரட் டீம் அப்படின்றதுனால சொல்றீங்களா அப்படின்னுலாம் கிடையவே கிடையாது. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு, ஒரு நியூ டேலண்ட்டுக்கு சான்ஸ் கொடுக்கறதுல மும்பை இந்தியன்ஸ் டீமை தவிர